டிவில பாத்துருப்பீங்கல்ல சிஸ்டர்? தியேட்டர்லயே பாத்துருக்கேன். தியேட்டர் வைப் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. நீங்க வந்து இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்கறதுக்கு பர்టిక్యులரா என்ன காரணம்? படத்துக்கு இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே, அதுவும் இல்லாம அந்த படத்தோட பாட்டு ஃபீல்லாம் சூப்பரா இருக்கும், அதுக்காக தான். இதுல உங்களுக்கு பிடிச்ச சீன் எது சொல்லுவீங்க? எல்லா சீனுமே நல்லா இருக்கு. நான் ஒவ்வொரு சீனும் அவங்க பார்த்து பார்த்து எடுத்திருக்காங்க. எதுவும் பேடா இல்லாம நல்ல வைப். இந்த காம்போ எதிர்பார்க்கறீங்களா? த்ரிஷா விஜய் சேதுபதி, ஏன்னா இந்த காம்போ பயங்கரமா ஃபர்ஸ்ட் டைம் விஜய் சேதுபதி கூட யார் நடிச்சாலும் சூப்பரா தான் இருக்கும். உங்களோட ஃபேவரட் சாங் என்ன? இதுலயா எல்லா பாட்டுமே சூப்பரா இருக்கும். எத்தனை முறை இந்த படம் பாக்குறீங்க? செகண்ட் டைம் பாக்குறேன். லவ்வர்ஸ் டே அன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் பண்ணீங்க, இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? நல்ல மூவி, இதுல இருக்க மாதிரி கரெக்டா இருக்கணும்னு நினைச்சா நல்லா இந்த படத்துல உங்களுக்கு பிடிச்ச சீன்ஸ் எப்படி திரும்ப வரா மாதிரி இந்த மாதிரி நடந்தா நல்லா இருக்கும்னு காட்டுவாங்கல்ல, அந்த சீன். டிவில பாத்துட்டீங்க இந்த படத்தை? டிவில பாத்துற தியேட்டர்ல தான் பயங்கரமா இருக்கு ப்ரோ. அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ், அந்த லவ் சீன் எல்லாம் பயங்கரமா இருக்கு ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்களா இல்ல? ஃப்ரெண்டோட தான் ப்ரோ வந்தேன். கனெக்ட் ஆச்சா இந்த படம் உங்களுக்கு? நல்லா இருந்துச்சு, கரெக்ட் ஆச்சு. எந்த போர்ஷன் ப்ரோ? ஃபர்ஸ்ட் ஹாஃபா செகண்ட் ஹாஃபா ப்ரோ? செகண்ட் ஹாஃப்ல கிளைமாக்ஸ் தான் ப்ரோ நல்லா இருக்கு. ஓகே ப்ரோ. இந்த படத்துல உங்களோட ஃபேவரட் சீன் என்ன? அந்த காலேஜ் சீன் ப்ரோ. ஃபேவரட் பாட்டு அதான் ப்ரோ, அந்த இது டியூன். அப்புறம் பிரேக்கப் சம்பந்தமான ஒரு படம் இல்லையா அது? ஆமா ப்ரோ. லைஃபோட அந்த மாதிரி அந்த மாதிரி இன்னும் ஆகல ப்ரோ. சரி ப்ரோ, ஓகே थैंक यू. இந்த படம் டிவில நான் டைம் பார்த்திருக்கேன். தியேட்டர்ல வந்து பார்க்கிறது என்ன காரணம்? தியேட்டர்ல வந்து பார்க்கறதுக்கு எல்லாமே என்ன ஒரே ரீசன் தான், அப்போ இருந்த ஸ்கூல் லைஃப், அந்த மெமரிஸ்க்காக, அவ்வளோதான். உங்க லைஃபோட கனெக்ட் ஆன ஏதாவது விஷயம் இருக்கா அந்த படத்துல? ஸ்கூல் தான், அங்கே போய் உட்காந்து அவங்க 2 பேரும் பெஞ்ச் பார்க்கறது, அந்த கிளாஸஸ்லாம் பார்த்துட்டு வர்றது, அதெல்லாம். இந்த படத்துல உங்களோட ஃபேவரட் சீன் என்ன? ஃபேவரட் சீன் வந்து அவங்க 2 பேரும் தனியாக நடந்து போவாங்கல்ல அந்த ரோட்ல, அந்த சீன் ரொம்ப பிடிக்கும். ஃபேவரட் சாங் காதலே கிளைமேக்ஸ். கிளைமேக்ஸ் இந்த படத்துக்கான ஒரு கரெக்ட் கிளைமேக்ஸ். சேர்ந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், பட் வேணாம், இதுவே நல்லா இருக்கு. இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்ட் இந்த படத்துக்கு. இல்ல, இது 4th டைம். இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து அப்ப என்ன லிப் லாக் இருக்கிற மாதிரிலாம் கிளைமேக்ஸ் வச்சிருந்தா சொன்னாங்க. சோ அந்த மாதிரியான ஒரு கிளைமேக்ஸ் வச்சிருந்தா இது ஒர்க் அவுட் ஆயிருக்கும். நோ, வஸ்டா போயிருக்கும், பீப்புளுக்கும் பிடிச்சிருக்காது. அண்ட் கரெக்டா ஹேண்டில் பண்ணிருக்காங்க. ஆமா, கரெக்டா ஹேண்டில் பண்ணிருக்காங்க. थैंक यू. விஜய் சேதுபதி திரிஷாவோட கெமிஸ்ட்ரி படத்துல பார்க்கும்போது உங்களுக்கு ஃபீல் ஆச்சு? நல்லா இருந்துச்சு. அந்த ஸ்கூல் லைஃப்ல பிளஸ் இப்போ ஸ்கூல் லைஃப்ல இந்த ஜானு அவங்களோட ஸ்கூல் லைஃப்ல இருந்த மாதிரி தான் இப்போயும் இருந்தாங்க. இந்த வந்தப்போ ரெண்டுமே நல்லா தான் இருந்துச்சு. நல்லா தான் ப்ரோ இருக்கு. நான் அப்போ வந்து சரியா என்ன சொல்றது, விட்டு தான் சீன்ஸ்லாம் பார்த்துருந்தேன். இது வந்து ஹோல்சமா பாக்குறப்ப செம்மையா இருந்தது ப்ரோ. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் மோஸ்டா ரீரிலீஸ் வர்றதுக்கு காரணமே இந்த பாட்டுக்காக தான் ப்ரோ வருவேன். எனக்கு பாட்டுனா ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. அந்த பாட்டுக்காகவே என்ன வேணா பண்ணுவேன். ஸோ இந்த பாட்டுலாம் கேட்கவா வேணும். 2 பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த காதலே, அப்புறம் அந்த ஸ்டார்டிங் சாங் வரும்ல வாழ்வா, அந்த சாங்லாம் அதுக்காக தான் ப்ரோ வந்தேன். அப்புறம் அவங்களோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் நல்லாவே இருந்தது. ஒரு ஃப்ரேமுமே செதுக்கி வச்சிருந்தாங்க. அது அப்பவும் சரி இப்பவும் சரி அப்படியே பார்க்கவே ஒரு மாதிரி நல்லா இருந்தது. ஃபேவரட் சீனா இந்த த்ரிஷா வந்து அவங்க தலையில தருவாங்களா, அந்த சீன்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. அதான் ப்ரோ, வேற எதுவும். ஸ்கூல் லைஃப் போர்ஷன் வந்து அது எனக்கு கனெக்ட் ஆகாது. பட் பார்க்க ரொம்ப ப்ளசண்டா இருக்கும். ஒரு மாதிரி நல்லா ஒரு ஃபீல் குட்டா இருந்தது எனக்கு பார்க்கறதுக்கே. அதுதான் ப்ரோ. அந்த மாதிரி சீன் வச்சிருந்தா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆயிருக்காது. ஃபிளாப் தான் இருக்கும். ஃபிளாப் ஆயிருக்காது, பட் நல்லா இருந்திருக்காது. இந்த மாதிரி படம் கொடுக்கறது எவ்வளோ பரவாயில்ல. இந்த படத்தை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா இல்ல இதுக்கு முன்னாடி? இல்ல, இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கோம். இது செகண்ட் டைம். இப்போ ரீலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த இது மொமெண்ட் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்தது. அந்த வேலண்டைன்ஸ் டைம் அதுவா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நல்லா இருந்தது. இந்த படத்துல உங்களுக்கு பிடிச்ச சீன் என்ன? அவங்க கதையை மாற்றி சொன்னதுனால ரொம்ப பிடிச்சது. த்ரிஷா சொன்னது. தேங்க்யூ. டிவில பாத்துருப்பீங்க அந்த படம்? ஆமா, இன்னொரு வாட்டி ஒன்ஸ் மோர் கூட பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. தியேட்டர் ஃப்ரெண்ட்ஸும் கூட வந்தேன். இந்த படத்துல எப்படி வந்து பார்க்கறதுக்கு லவ்வர்ஸ் கூட வந்து பார்க்கலாம். எப்படி சொல்றேன் தெரியல. எப்படி பாட்டுலாம் எப்படி ப்ரோ? பாட்டுலாம் அவ்வளோ சொல்ல முடியாது, பார்க்கலாம்.